கடந்து செல்லுகிற அடுத்ததாக 2வது வசனத்தை வாசியுங்கள். 18:2. ஒரு பட்டணத்திலே அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். இந்த நியாயாதிபதி 3வதாக சொல்லுகிறேன். முதலாவது சொன்னேன், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். 2வது சொன்னேன், அந்த விதவையின் இடத்தில் நாம் இருக்கிறோம், நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, அவருடைய பிள்ளைகள். 3வது, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த இடத்தில் நம்முடைய அப்பா, நம்முடைய தகப்பன் தேவன் இருக்கிறது. இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்னா, மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான், தேவனுக்கும் பயப்படாது. அப்போ தேவனிடத்தில் அன்பு செலுத்தலை, மனிதனிடத்தில் அன்பு செலுத்தலை. பிரதானமாக தேவன் தந்த கற்பனையே என்னதுதான், தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, பிறரிடத்தில் அன்பு கூறுவாய், ரெண்டையுமே அவன் மதிக்கலை. அப்போது மிக கடினமான அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி, அவனிடத்திலிருந்து ஒரு நன்மை கிடைக்குமான வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீதி கிடைக்கக்கூடிய இடத்தில் இந்த விதவையும் இல்லை, நீதி கொடுக்கக்கூடிய இடத்தில் அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியும் இல்லை. இவர்களுக்கே நீதி கிடைக்கும்னா, இவர்களுக்கே ஜபங்கள் கேட்கப்பட்டும்னா, பிள்ளைகளாக இருக்க நீங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் உங்களுக்காக உங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டாரா என்று நம்மை பார்த்து கேள்வியோடு இந்த உவமையை முடிக்கிறது. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி யாருக்குமே நன்மை செய்ய மாட்டான். ஆனால் அவனே சொல்லுகிறான், 5வது வசனத்தை பாருங்க, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். நான் நினைக்கிறேன், காலையில் எழுந்த உடனே அந்த விதவை கோர்ட்டுக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன், அந்த கூடாரத்துக்கு வந்துடுவான். வந்து இந்த நியாயாதிபதியின் இடத்துல எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இந்த வழக்கை தீர்த்து கொடுங்க கேட்பா. இவனும் கண்டுக்காமலே இருந்திருப்பான். மதியம் சாப்பிட்டு வந்திருப்பா, இரவு வந்திருப்பா, அடுத்த நாள் வந்திருப்பா. இப்படி பல நாட்கள் மீண்டும் 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 இந்த விதவை வந்து கொண்டே இருந்திருக்கிறாள். அவன் யாரையும் மதிக்காதவன் தான், ஆனாலும் அவனுக்குள்ள தோணுது, ஐயோ இவன் என்ன பண்ணுறா, டெய்லி இந்த விதவை வந்து என்ன பண்ணுறா, என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார். சரி போனால் போது, என்ன பண்ணும், அவளுடைய வழக்கை தீர்த்து வைப்போம். அப்படித்தான் அவன் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அப்படி கிடையாது. சரி போனால் போது, டெய்லி வர, அப்படி அல்ல. அவர் என்ன பண்ணுறாரா, அவரை நோக்கி உத்தம இருதயத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கே என்ன பண்ணிட்டு இருக்குதா, உலாவி கொண்டு இருக்கிறது. உங்களுக்காகவோ எனக்காகவோ நம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக, நம்மை பார்ப்பதற்காக நம் மீது நோக்கமாக இருக்கிறாராம். சங்கீதம் 34:15 வாசிங்க. சங்கீதம் 34:15 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அல்ல நம்முடைய தகப்பன். நம்முடைய தகப்பன் எப்பொழுது நாம் கூப்பிட்டாலோ, எப்பொழுது அவரிடத்துல போனாலோ நம் பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. அதே 34 சொல்றாரு, 18ஆம் வசனத்தில் வாசிங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தில் இருந்தால் என்ன பண்றாரு, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், பக்கத்தில் இருக்கிறார். நீங்க நொறுங்கின இருதயத்தோடு இருக்கிறீங்கன்னா, நீங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்றாரா, உங்க பக்கத்தில் இருக்கிறாரா. அதனால் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. நீங்க நொறுங்குண்ட இருதயத்தில் இருக்கும் பொழுதே, உங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வரும் பொழுதே, வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவர் எங்கே தான் இருக்கிறார், உங்க கிட்ட தான் இருக்கிறார். நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்க கண்ணீரை யாருமே பார்க்கலன்னு. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கண்ணீர் என்ன பண்றாரா,
துருத்தியில் சேர்த்து வைக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணீர் வரும் பொழுது என்ன பண்ண ஆண்டவர் பாட்டிலில் பிடிச்சிடுறாரு. அப்போனா அதுக்கு முன்னாடி அவர் அங்கே இருக்கணும் இல்லையா? நீங்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கும் பொழுது அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்கள் எங்கேயோ இருக்கிற ஒருத்தர், வானத்துக்கு மேலே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறவரை பார்த்து ஜெபம் பண்ணல, உங்கள் கூட இருக்கக்கூடிய அப்பா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு என்ன பண்ணியிருக்கார்? தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அவர் அப்பாவின் இடத்தில் கேட்பது போல் உங்கள் ஜெபங்களை அவரிடத்தில் ஏறெடுக்க முடியும். மத்திய 7 சொல்றார் இல்லையா, உங்களிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லதுதான் கொடுப்பீங்கன்னா நம்ம எல்லாருடைய அப்பா அவர் நமக்கு தீமை செய்து விடுவாரா? கண்டிப்பாக இல்லை. பொல்லாத மனிதர்கள் நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதான் செய்வோம்னா நம்ம அப்பா பரமபிதா அவரை போல் நல்லவர்கள் ஒருவரும் இல்லை. அவர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம கூப்பிடுதலை கேட்டு நமக்கு செவி கொடுக்காம இருப்பாரா? வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் செவி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் கைவிடப்பட்ட விதவையும் அல்ல, அவர் அநீதியுள்ள நியாயாதிபதியும் அல்ல. நாம் பிள்ளைகள், அவர் நம்முடைய தகப்பன். அதனால் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. சோர்வுக்கு இடமில்லாமல் சூழ்நிலைகள் நெருக்கினாலோ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு அப்பாவினிடத்தில் ஜெபிப்பது போல, அப்பாவினிடத்தில் கேட்பது போல அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை வையுங்கள். இரவும் பகலும் கூப்பிடுகிற நமக்கு அவர் பதில் தருவது அதிக நிச்சயம் அல்லவா?